ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி ஒரு ரைஸ் ரெசிபி, லஞ்ச் பாக்ஸ் ரைஸ் ரெசிபி. கேரட் சாதம் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கேரட் மட்டும் நீங்கள் துருவி எடுத்து வச்சிட்டிங்கன்னா, வேக வச்சு சாதம் வேக வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த ரைஸை நீங்கள் 10 மினிட்ஸில் கூட நீங்கள் பண்ணிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான ரெசிபி. ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். புதுசாக என்னை மாதிரி வீடியோ போடுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் எல்லாம் நல்லா பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வாங்க பண்ணலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து 2 இல்லை 3 டீஸ்பூன் உங்களுக்கு நல்ல எண்ணெய் வேணால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்கோங்க. நல்லா விட்டுட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சி இலை, பே லீவ்ஸ் போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சீரகம் போடுங்க. சீரகம் போட்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் முந்திரி பருப்பு, தேவையான முந்திரி பருப்பு போட்டு நல்லா வதக்குங்க. முந்திரி பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த சமயத்தில் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி போடுங்க. அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கு. பேஸ்ட்டு போட வேண்டாம். நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா பொடியாக நறுக்கி போடுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போடுங்க, கருவேப்பிலை போடுங்க. வெங்காயம் பொடியாக நறுக்கிய வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம துருவிய கேரட்டை போட போகிறோம். அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா கேரட் சீக்கிரம் வெந்துடும். அதனால் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் கிடையாது. சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுட்டு மூடி வச்சுருங்க. ரொம்ப நேரம் அதை வேக விடாதீங்க. கேரட்டை அதில் ஒரு மாதிரி விரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டாக வேகிற மாதிரி வந்தோடனே நீங்கள் அதை எடுத்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ வந்து இதுக்கு மசாலா போடலாம். இதுக்கு வந்து சாம்பார் பவுடர் தான் மெயினாக போட போகிறோம். 2 டீஸ்பூனுக்கு சாம்பார் பவுடர், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் மட்டும் போட்டால் போதும். லாஸ்ட்டில் வந்து நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாயும் காரம் இருக்குது. அதனால் நீங்கள் இதை மட்டும் போடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ வேக வச்சுருக்கிற நீங்கள் எந்த அரிசியாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. உங்களுக்கு வேணால் தேங்காய், துருவிய தேங்காய் ஒரு கொஞ்சம் மூலம் எடுத்து போட்டுக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் போடுங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய் விடுங்க. லாஸ்ட்டில் மிளகுத்தூள் உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான டேஸ்டியான உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் சாதம் ரெடி ஆகிட்டு இது கூட நீங்கள்